அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா HTML ஆடியோ டேக் 10 டேஸ்ல HTML முடிக்க போறோம் சொல்லி சேலஞ்ச் எடுத்திருக்கோம். இன்னைக்கு ஆறாவது நாள் நம்ம முக்கியமான டாபிக் பத்தி பார்க்க போறோம். போன வீடியோவில் நம்ம வீடியோ எப்படி வெப்சைட்ல கொண்டு வரது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு ஆடியோ டேகை எப்படி வெப்சைட்ல கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இப்படி யூஸ்ஃபுல்லான வீடியோ போடக்கூடிய நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நான் என்னுடைய விசுவல் ஸ்டுடியோ ஓபன் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள நான் ஃபர்ஸ்ட் என்னோட ஃபைல் எங்க இருக்குன்னு பாக்குறேன். டெஸ்க்டாப்குள்ள HTML in 10 days அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள தான் என்னோட HTML ஃபைல் எல்லாமே இருக்கு. கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ டே 6, நேற்று டே 5 வரைக்கும் பார்த்துருக்கோம். டே 6, அதனால நான் டே 6.html, அதாவது பேர் என்ன வேணா போட்டுக்கலாம், ஆனா இறுதியில டாட் வச்சு HTML போடணும். இப்போ பேசிக் சின்டாக்ஸ் நான் எடுக்கிறதுக்காக ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சி அந்த ஒன்றுன்ற பட்டனை கிளிக் பண்றேன். எனக்கு என்ன சொன்னா ஆச்சரியக்குறி ஒன்று வருது. அதை நான் கிளிக் பண்ணி HTML உடைய பேசிக் சின்டாக்ஸை நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த டைட்டில் பார்ல போயிட்டு டைட்டில்ல நான் என்ன டைட்டில் கொடுக்கறனோ அதுதான் என்னோட வெப்சைட் உடைய அட்ரஸ் பார்ல மேல வரப்போகுது. இப்போ என்ன கொடுக்க போறேன், day6.com. அப்போ கண்ட்ரோல் S அழுத்தி சேவ் பண்ணிக்கிறேன். இது எப்படி நாம வெப்சைட்ல ரன் பண்ணணும் சொன்னா, அந்த ஃபோல்டருக்குள்ள போறோம். உதாரணத்துக்கு HTML in 10 days அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள தான் day6 அப்படின்ற ஃபைல் நாம ஸ்டோர் பண்ணிருக்கோம். இப்ப day6 நான் டபுள் கிளிக் பண்றேன். எனக்கு குரோம் ப்ரௌசர்ல ஓபன் ஆகுது. பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல day6.com நம்ம டைட்டில் பார்ல என்ன டைட்டில் கொடுத்துருக்கோமோ அந்த டைட்டில் தான் இங்க வரும். இதே போலதான் எல்லா வெப்சைட்டுக்கும் டைட்டில் பார்ல என்ன நேம் கொடுக்குறாங்களோ அதுதான் மேல டிஸ்பிளே ஆக போகுது. இப்போ ஆடியோவை உள்ள கொண்டு வரணும். எப்படி இமேஜ் டேக் உள்ள கொண்டு வந்தோமோ, எப்படி வீடியோ உள்ள கொண்டு வந்தோமோ அதே ப்ராசஸ் தான். ஆனா டேக் மட்டும்தான் மாறப்போகுது. அப்படியே ஆடியோ கொண்டு போறோம். நீங்க இன்னும் வீடியோ டேக் கொண்டு வரதையும் இன்னும் இமேஜை கொண்டு வரதை பார்க்கலாம்னு சொன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பா அதுல போய் அந்த கோடிங்க பார்த்து பயன்பெற்றுக்கோங்க. இப்ப என்ன பண்றோம், ஆடியோ டேக் உள்ள கொண்டு போறோம். முதல்ல நம்ம ஒரு ஆடியோ நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால நம்ம மைக்கை மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுல டவுன்லோட்ஸ்ல பெல் சவுண்ட் அப்படின்ற ஒரு சவுண்டை நான் MP3ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இது என்ன பண்றேன், காப்பி பண்ணி எங்க ஸ்டோர் பண்ணோம், இந்த HTML ஃபைல் எங்க இருக்கோ அந்த இடத்துல போய் என்ன பண்ணும், இந்த மியூசிக்கை நான் என்ன பண்ணும் அங்க ஸ்டோர் பண்ணும். கண்ட்ரோல் C காப்பி பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப்குள்ள HTML in 10 days அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள தான் எனக்கு HTML ஃபைல் இருக்கு. அதனால அந்த ஃபோல்டர் நான் ஓபன் பண்ணிக்கிறேன். day6 அதான் இன்னைக்குள்ள ஃபைலு. இப்போ கண்ட்ரோல் V அழுத்திக்கிறேன். அந்த MP3 இங்க வந்து சேவ் ஆயிருக்கு. இப்ப என்ன பண்றேன், என்னுடைய குரோம் ஓபன் பண்ணி பாக்குறேன், ஓபன் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ விஷுவல் ஸ்டுடியோக்கு போறேன். விஷுவல் ஸ்டுடியோக்குள்ள போயிட்டு கோடிங் அடிக்க போறேன். என்ன கோடிங் அப்படின்னா, H1 டேக்ல HTML ஆடியோ டேக் கிரியேஷன் அப்படின்னு போடுறேன். கண்ட்ரோல் S அழுத்தி சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிக்கிட்டு என் ப்ரௌசர்ல போய் நான் ரீஃப்ரெஷ் பண்றேன். H1 டேக்ல எடிட்டிங் அழகா வந்துருச்சுங்க. இப்ப மீண்டும் என்ன செய்யறேன், நான் விஷுவல் ஸ்டுடியோ ஓபன் பண்ணிக்கிறேன். விஷுவல் ஸ்டுடியோ ஓபன் பண்ணி இப்ப என்ன செய்யறேன், நான் ஆடியோ ஃபைல என்ன ஃபைல் உள்ள கொண்டு வர போறேன், ஆடியோ ஃபைல். அப்போ நான் ஆடியோ அப்படிங்கிற டேக கால் பண்றேன். ஆடியோ அப்படின்ற டேக கால் பண்ணிக்கிறேன். தென் போன வழியா நம்ம பார்த்தோம், வீடியோவோட கண்ட்ரோல் கொண்டு வரதுக்காக வீடியோவை பாஸ் பண்றது, வீடியோ ஃபுல்லா கொண்டு வந்து ஃபுல் வித்ல என்ன செய்யும் டிஸ்பிளே ஆகிறதுக்கு, பாஸ் பண்ணி வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் நமக்கு வேணும். அதே போல ஆடியோவில் எனக்கு என்ன வேணும், கண்ட்ரோல்ஸ் வேணும். பாஸ் பண்ணணும், மறுபடியும் என்ன பண்ணும், ரீசன் பண்ணணும், மறுபடியும் பாஸ் பண்ணணும், இப்படி பண்ணணும். இப்ப என்ன பண்றான்னு கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கிறேன். கண்ட்ரோல்ஸ் கொடுத்துட்டேன்னா இப்போ அந்த ஆடியோவோட சோர்ஸ் ஃபைல் நான் கொண்டு வர போறேன். அதுக்காக நான் சோர்ஸ்னு கால் பண்றேன். சோர்ஸ் SRCல லிங்க் கொடுக்க போறேன். அந்த ஆடியோ ஃபைலோடைய நேம் கொடுக்க போறேன். நான் ஆடியோ ஃபைலுக்கு என்ன நேம் வச்சிருக்கேன், நான் ஃபைலுக்குள்ள போனா தெரியும், HTML 10 daysல பெல் சவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன், கோடிங்ல போயிட்டு பெல் சவுண்ட், இது என்ன ஃபார்மேட் அப்படின்னா MP3 ஃபார்மேட். அதனால டாட் வச்சு MP3
MP3 கீழே சஜஷன் வருது. ஆனா நான் கொடுக்கல, உங்களுக்கு புரியணுக்காக நான் ஃபுல்லா டைப் பண்றேன். MP3 இந்த ஃபார்மேட்டை நான் என்ன பண்ணிருக்கேன், கொடுத்துருக்கேன். இப்போ இது ஆட்டோமேட்டிக் க்ளோசிங் டேக், அதனால க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் எஸ் அழுத்துறேன். இப்போ என்னுடைய ப்ரௌசர்ல போய் பாக்குறேன். குரோம் ப்ரௌசர்ல போய் ரீஃப்ரெஷ் பண்றேன். பாருங்க, அழகா வந்துருச்சு ஆடியோ. இப்போ நான் ஆடியோவை நான் ப்ளே பண்றேன். ஒரு பெல் சவுண்டு கேட்குது. இதுதான் நம்மளுடைய ஆடியோ நம்ம வெப்சைட்ல கொண்டு வரக்கூடிய விஷயம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான போடக்கூடிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ நண்பா.